புதுவையிலிருந்து சென்னைக்கு மதுபாட்டில் கடத்தி சென்ற காரை போலீசார் கிழக்கு கடற்கரை சாலையில் விரட்டி சென்று மரக்காணம் அருகே மடக்கி பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியிலிருந்து சென்னை ஆலந்தூருக்கு ஒரு கும்பல் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காரில் மொத்தமாக மதுபாட்டில் கடத்தப்பட்டு வருவது குறித்து குற்றங்கள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ஜெரால்ட் ராபின்சனுக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் கடந்த சில நாட்களாக மதுபாட்டில் கடத்தும் கும்பலை பொறி வைத்து பிடிப்பதற்காக போலீசார் திட்டம் போட்டனர். அவர்கள் விரித்த வலைகள் நேற்றிரவு புதுவையிலிருந்து மதுபாட்டில் கடத்தி சென்ற நபரை அடையாளம் கண்டனர். புதுவையிலிருந்து மரக்காணம் வழியாக கிழக்கு கடற்கரை சாலையில் சென்ற காரை போலீசார் பின்தொடர்ந்து அமைத்ததை டோல்கேட்டில் சுற்றி வளைத்தனர். அப்பொழுது காரிலிருந்து 30 அட்டை பெட்டிகளில் 1440 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். காரை ஓட்டி சென்றவரிடம் நடத்திய விசாரணைகள் கடலூர் மாவட்டம் துக்கனாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பிரதாப் என்பது தெரியவந்தது. அவர் கடத்தி சென்ற மதுபாட்டில்களின் மதிப்பு சுமார் 1.5 லட்சம் ஆகும். அவர் ஓட்டி சென்ற காரின் மதிப்பு சுமார் 5 லட்சம். மது பாட்டில்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் பிரதாப்பை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நேற்றிரவு புதுவையிலிருந்து மரக்காணம் வரை சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் மதுபாட்டில் கடத்திய காரை விரட்டி சென்று பிடித்த சம்பவம் கிழக்கு கடற்கரை சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை நோக்கி கடலூர் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு கட்டையில் மோதியதில் காரிலிருந்து 5 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் தனது மனைவி அருள் ஜோதி, சகோதரர் பாலசுப்ரமணியன், அவரது மனைவி சுந்தரி மற்றும் மகன் சஞ்சய் ஆகியோருடன் கியா காரில் கடலூர் நோக்கி நேற்று காலை சென்று கொண்டிருந்தார். காரை பாலமுருகன் ஓட்டி செல்ல புதுச்சேரி கடலூர் தவளக்குப்பம் தனியார் கண் மருத்துவமனை அருகே சென்ற பொழுது பைக்கில் ஒருவர் திடீரென சாலையின் குறுக்கே சென்றுள்ளார். அவர் மீது மோதாமல் இருக்க காரை பிரேக் போட்டு நிறுத்த முயன்ற பொழுது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டையில் மோதியது. இதில் காரில் பயணம் செய்த 5 பேரும் காயமடைந்தனர். தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்கள் உதவியுடன் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் உள்ள அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயத்தில் அம்மன் கழுத்தில் இருந்த 1.5 பவுண்ட் தாலி மற்றும் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் பணம் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே அருள்மிகு முத்தாலம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று காலை கோவிலை நிர்வாகிகள் திறந்த பொழுது உண்டிகள் உடைக்கப்பட்டு பணம் திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அம்மன் கழுத்தில் இருந்த 1.5 பவுண்ட் செயினும் திருடு போயிருந்தது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 60,000 ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. இது குறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையில் பட்டப்பகலில் கஞ்சா போதையில் வாலிபர் தனது கையை பிளேடால் அறுத்துக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்தமிடம் உள்ளது. இந்த பகுதியில் வாலிபர் ஒருவர் கஞ்சா போதையில் வந்துள்ளார். இருசக்கர வாகனத்தை நிறுத்திய அவர் மறைத்து வைத்திருந்த பிளேடை எடுத்து கையை சரமாரியாக அறுத்துக் கொண்டார். அங்கிருந்த நபர்கள் கையை அறுத்துக் கொள்ள வேண்டாம் என கூறினர். ஆனால் அந்த நபர் கஞ்சா போதையில் இருந்ததன் காரணமாக மீண்டும் மீண்டும் தனது கையை பலமுறை அறுத்துக் கொண்ட வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நீடராஜபுர வீதியில் பிரைடல் ஸ்டுடியோவை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி நீடராஜபுர வீதியில் பிரைடல் ஸ்டுடியோ மற்றும் ABS யூனிசெக்ஸ் சலூன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் புதுச்சேரி பார் அசோசியேஷன் வழக்கறிஞர் மற்றும் நோட்டரி பப்ளிக் இந்திய அரசின் இணை செயலாளர் பாலசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். விழாவிற்கு வந்திருந்தவர்களை புருஷோத்த ராசா உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்று கௌரவித்தனர். புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வெயிலில் தாளாமல் குடிநீர் குழாயை திறந்து தண்ணீர் பருகும் குரங்குகளின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் துவங்கி நடைபெற்று வருவதால் பகல் நேரங்களில் வெயிலின் வெப்பம் அதிக அளவு காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அதிக அளவு வெயிலில் வராமல் பாதுகாத்துக் கொள்கின்றனர். இந்த நிலையில் வளர்ப்பு விலங்குகள் மற்றும் கோவில்களில் உள்ள விலங்குகள் இந்த வெயிலில் பாதிக்கப்படுகின்றது. விலங்கு ஆர்வலர்கள் பலரும் நாய் உள்ளிட்ட விலங்குகளை பாதுகாத்து வருகின்றனர்.
இந்த நிலையில் புதுச்சேரி அருகே உள்ள கோவிலில் வசிக்கும் குரங்கு ஒன்று தண்ணீர் குடிக்க சுவரிலிருந்து இறங்கி வந்து தண்ணீர் பருகும். இதே போன்று மற்றொரு குரங்கும் இறங்கி வந்து தண்ணீர் பருகும். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் கோடை காலத்தில் விலங்குகளுக்கு தேவையான நீரை வழங்குங்கள் என்பதை வலியுறுத்தும் விதமாக பரவி வருகிறது. புதுவையில் தனது குட்டியை சாலை விபத்தில் இழந்த தாய் நாய் ஒன்று 5 பேரை துரத்தி கடித்ததில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். வெறி நாயாக மாறியதால் நகராட்சி விரைந்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சுப்பிரமணி கோவில் வீதியில் கடந்த 2 மாதத்திற்கு முன்னர் தெருநாய் ஒன்று குட்டிகளை ஈன்று சாலையோரம் வசித்து வந்தது. சம்பவத்தன்று அந்த நாயின் குட்டிகள் சாலையோரம் விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவ்வழியாக சென்ற வாகனம் ஒன்று குட்டிகள் மீது மோதியது. இதனால் நாய்க்குட்டிகள் இறந்து போயின. இதனால் மிகவும் வருத்தத்தில் அலைந்து திரிந்த தாய் நாயானது நாய்க்குட்டிகளை தேடி அப்பகுதி முழுவதும் சுற்றித் திரிந்தது. நாய் தான் பெற்ற குட்டிகள் இறந்தது கூட தெரியாமல் வெறி நாயாக மாறியது. இந்த நிலையில் தாய் நாய் அப்பகுதி வழியாக செல்லும் பாதசாரிகளை நோக்கி குறைத்து அவர்களை அச்சுறுத்தி வந்தது. அது மட்டுமில்லாமல் அப்பகுதியின் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளையும் பார்த்து குறைப்பதும் அவர்களை கடிக்கவும் முயன்றது. இந்த நிலையில் இன்று காலை அதே பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன், வேல்முருகன் நகரை சேர்ந்த சிவா, டான் பகதூர், கண்ணன், மீனா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டவர்களை அந்த நாய் கடித்துள்ளது. இதில் காயமடைந்தவர்கள் சாரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று முதலுதவி பெற்றுக் கொண்டனர். அதன் பின் பொது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இதனால் அந்த பகுதி மக்கள் அவ்வழியாக செல்வதற்கு அச்சப்படுகின்றனர். எனவே அந்த தாய் நாயை நகராட்சி விரைந்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு மட்டும் 26,113 பேரை நாய்கள் கடித்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 6,532 பேரை குறிப்பாக தெருநாய்கள் கடித்து சிகிச்சை பெற்றுள்ளனர். உயிரிழப்புகள் எதுவும் இதுவரை பாதிக்கவில்லை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த புதுச்சேரி பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளாளர் தனத்தியாக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் ஆல்பா சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர். மாணவி நிவாஷினி 500க்கு 460 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி மகாலட்சுமி 500க்கு 452 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடமும், மாணவன் காவியநாதன் 500க்கு 440 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடம் பெற்றனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகள் நிவாசினி, மகாலட்சுமி, காவியநாதன் ஆகியோரை ஆல்பா பள்ளி குடும்பங்களின் இயக்குநர் தனத்தியாக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். இதில் பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகத்தில் விசை படகுகளின் உறுதித்தன்மை மற்றும் அதன் உரிமங்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்தனர். புதுவை மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரையில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. மீன்வளத்தை பெருக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையால் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நாட்டுப்படகு, வல்லம் ஆகியவற்றின் மூலம் கரையோரத்தில் மீன்பிடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுவையில் தேங்காய் திட்டு உள்ளிட்ட மீன்பிடி துறைமுக பகுதிகளில் விசைப்படகுகளை மீனவர்கள் நிறுத்தியுள்ளனர். மேலும் படகுகள் வலைகளை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டுள்ளன. இந்த நிலையில் மீன்பிடி தடைக்காலத்தை பயன்படுத்தி படகுகளின் உறுதித்தன்மையை ஆய்வுக்கு உட்படுத்தி அறிக்கை அளிக்குமாறு மத்திய மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து புதுவையில் மீன்வளத்துறை துணை இயக்குநர் ராஜேந்திரன் தலைமையிலான குழுவினர் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விசைப்படகுகளை ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது படகுகளின் உரிமம், பதிவு சான்றிதழ், டீசல் விநியோக விவர கையேடு, படகின் என்ஜின், GPS சாதனம், படகின் நீளம், அகலம் குறித்த விண்ணப்ப படிவம், பதிவெண் ஆகிய ஆவணங்களின் நகல்களையும் மீனவர்களிடமிருந்து மீன்வளத்துறை குழுவினர் பெற்றனர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 28 மாநிலங்களில் கலைப்பயணம் மேற்கொண்ட தெலுங்கானா மாநில ஓவியர் போக்ஷம் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாளை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கலா யாத்ரா போக்ஷம் லைவ் ட்ரைனிங் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 2017 டிசம்பர் துவங்கி நடைபெற்று 2024 ஜூன் 7 முடிவடைகிறது. தெலுங்கானா மாநிலம் சென்னூரை சேர்ந்தவர் ஓவியர் போக்ஷம். இவர் கலைப்பயணமாக காஷ்மீர் முதல் துவங்கி 28 மாநிலம் கன்னியாகுமரி வரை கலைப்பயணம் மேற்கொள்கிறார். தெருவோர மனிதர், கட்டிடம், இயற்கையான இடம், மொழி, பண்பாடுகள், நாகரிகம், மனிதம், தோற்றம், கலை வடிவாக திகழ்வதே பயணமாக துவங்கி நேரடி ஓவியமாக பெரும் மகிழ்ச்சி பெற்று கலைக்கான தனது பயணத்தை துவக்கி வரைந்து கொண்டு உள்ளார். புதுச்சேரி வந்த அவர் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர்
கலிய பெருமாளை சந்தித்து போஸ்டரை காண்பித்து வாழ்த்து பெற்றார். அப்பொழுது புதுச்சேரி கலைமாமணி ஓவியர் முனுசாமி, அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், நுண்கலை ஓவிய ஆசிரியர் ராஜகண்ணன், ஓவியர் அலெக்ஸ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் விதமாக இலவச நீர்மோர் பந்தலை பாஜக நகரமாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். புதுவையில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல். கோடை வெயிலின் பொதுமக்களின் தாக்கம் தணிக்க புதுச்சேரி நகர மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் எதிரில் மக்களுக்கு இலவசமாக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர், வெள்ளரி, நுங்கு மற்றும் ரோஸ் மில்க் போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். இதில் பாஜக நிர்வாகிகள் துரை கணேசன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் ஜெயக்குமார், நகர மாவட்ட பொருளாளர் ராம்குமார், மாநில ஓபிசி செயற்குழு உறுப்பினர் சனுஜா, இளைஞரணி நகர மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், அருண்குமார், பார்த்திபன், சசிதரன், ராஜ்குமார், மாதேஷ் உட்பட பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் சாலையில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜேபிஎஸ் ஆறுமுகம் என்கின்ற சரவணன் மற்றும் திமுக விளையாட்டு அணி பிரமுகர் சித்து ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாக்கம் தணிக்க இலவச நீர்மோர், தர்பூசணி, நுங்கு, இளநீர் உட்பட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் சித்துவிற்கு பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் திமுக மாநில மற்றும் தொகுதி பிற அணி நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி பல்வேறு அரசியல் அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் திமுக பிரமுகர் சித்துவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் ஆளுயர் மாலை அணிவித்தும் தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.